ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பெரியவங்கலேருந்து குழந்தைங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடக்கூடிய ஒரு சத்து மாவு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதெல்லாம் தான் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸு. எந்தெந்த பொருள் எந்தெந்த அளவில் எடுத்திருக்கேன்றதை இப்போ நான் சொல்கிறேன் வாங்க. பச்சைப்பயிறு 100 கிராம், உளுந்து 75லேருந்து 100 கிராம் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். பொட்டுக்கடலை 100 கிராம், கம்பு 200 கிராம், அரிசி 100 கிராம், அது கூடவே 5 ஏலக்காய் எடுத்திருக்கேன், இந்த அளவுக்கு சுக்கு எடுத்திருக்கேன், ஜவ்வரிசி 50 கிராம், கோதுமை 100 கிராம், திணையரிசி 100 கிராம், இது வந்துட்டு பார்லி 50லேருந்து 75 கிராம் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். இது கேப்ப வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு ரொம்ப உதவியாக இருக்கும், அதனால இது 200 கிராம். இதில் வந்துட்டு உங்களுக்கு வித்தியாசம் தெரியறதுக்காக 3 அரிசியவும் ஒரே தட்டில் வச்சுருக்கேன். இந்த 3 அரிசியுமே வந்துட்டு குழந்தைங்களுக்கு இரும்பு சத்து, நோய் எதிர்ப்பு சக்தியில் அதிகமாக்குறதுக்கு ரொம்ப முக்கியம். அதனால் இந்த 3 அரிசியுமே 100 கிராம் நான் எடுத்திருக்கேன். சோளம் 200 கிராம் எடுத்திருக்கேன். இது மக்காச்சோளம், மக்காச்சோளமும் 200 கிராம் எடுத்திருக்கேன். நான் இன்னைக்கு முந்திரி, வேர்க்கடலை, பாதாம் எடுத்திருக்கேன். 3மே வந்துட்டு 30 கிராம் கிட்ட எடுத்திருக்கேன். நீங்கள் 50 கிராம் வரைக்கும் சேர்த்துக்கலாம் 30 கிராம்லேருந்து. இது கூடவே நீங்கள் வந்துட்டு பிஸ்தா சேர்த்துக்கலாம், வால்நட் இருந்தால் சேர்த்துக்கலாம், உங்கள் விருப்பப்படி. இப்போ இந்த எல்லா பொருட்களையுமே வந்துட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கணும். இப்போ வறுக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம வறுக்க ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு கேப்பையை போட்டுடலாம். ராகி நீங்கள் வறுக்கிறது ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க, இல்லைன்னா கரிஞ்சிரும், ஃப்ளேவர் நல்லா இருக்காது. இப்போ பாருங்க, இந்த கேப்பையில் இந்த வெள்ளை வெள்ளையாக பொரிஞ்சு வருது பார்த்தீங்களா, இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நீங்கள் எடுத்துடணும். இப்போ நம்ம எடுத்துடலாம். இப்போ அடுத்து மக்காச்சோளத்தை சேர்த்துக்கலாம். இந்த மக்காச்சோளமே பொரிய ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் நீங்கள் ஆஃப் பண்ணி இறக்கிடுங்க. இப்போ கம்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் வறுக்கிறப்ப இந்த மாதிரி மரக்கரண்டி யூஸ் பண்ணிக்கோங்க, ஏன்னா நம்ம ரொம்ப நேரம் ஸ்லோ ஃப்ளேமில் வறுக்க வேண்டியது வரும். அப்போ வந்துட்டு உங்களுக்கு கை சூடாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக பொரிய ஆரம்பிக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்டேஜில் இது இப்போ எடுத்து கொட்டிடலாம். இப்போ நம்ம வெள்ளை சோளத்தை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எல்லா பொருளையும் வறுக்கிறப்போ இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் வந்துட்டு எல்லா பக்கமும் ஈவனாக ரோஸ்ட் ஆகும். இப்போ ஓரளவுக்கு மேலெல்லாம் ப்ரௌன் ஆயிடுச்சு பார்த்தீங்களா, இப்போ இதையும் எடுத்து கொட்டிடலாம். இப்போ நம்ம பொட்டுக்கல்லையை கொட்டிடலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகி வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம எடுத்து கொட்டிடலாம். இப்போ நம்ம கோதுமையை கொட்டிடலாம். இந்த மாதிரி பொரியுது பார்த்தீங்களா, இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கிடலாம். இப்போ நம்ம வரகு, சாமா, குதிரைவாளி 3யுமே ஒன்றா போட்டு வறுக்க போகிறேன், ஏன்னா 3மே ஒரே சைஸில் இருக்கனால ஈவனாக வறுபட்டுரும். இப்போ பாருங்கள், நல்லா வறுபட்டுருச்சு அரிசி. அரிசி வறுபட்டுச்சுன்னு கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் இப்படி பண்ணுறப்ப நல்லா புகை வர ஆரம்பிக்கும். ஸ்டார்டிங்கில் புகையே வராது, அரிசி ஃபுல்லாக வறுபட்டுருச்சுன்னா இந்த மாதிரி புகை வரும். இப்போ நம்ம உளுந்து சேர்த்துடலாம். உளுந்து நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வறுக்கணும். உளுந்து நல்லா பொன்னிறமாக வறுபட்டுருச்சு. இப்போ ஜவ்வரிசியை போட்டு வறுத்துடலாம். ஜவ்வரிசி இப்போ கண்ணாடி மாதிரி இருக்குல்ல, அப்படியே லைட்டாக பொரிஞ்ச வெள்ளை கலர் ஆகி நல்லா ஊதி வரும். ஜவ்வரிசி இப்படி பொரிஞ்சு கொஞ்ச நேரத்தையே வந்துட்டு நீங்கள் இறக்கிடுங்க. இப்போ எல்லாமே நல்லா பொரிஞ்சு வெள்ளை கலரில் ஆயிடுச்சு பார்த்தீங்களா, இப்போ நம்ம இறக்கிடலாம். இப்போ நம்ம பார்லியை சேர்த்துக்கலாம். பார்லியும் கோதுமை மாதிரி நல்லா பொரிஞ்சு வரும், அப்போ இறக்கிடுங்க. இப்போ பார்லி நல்லா பொன்னிறமாக வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம தனியாக வறுத்துடலாம். தனியாக இப்போ மஞ்சள் கலரில் இருக்குல்ல, இது நல்லா பொரிஞ்சு அப்படியே லைட் எல்லோ கலருக்கு வந்துட்டு மாறும், அது வரைக்கும் வறுக்கணும். இப்போ பாருங்கள், அந்த மஞ்சள் கலர் போயிட்டு அப்படியே லைட் மஞ்சள் கலருக்கு வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கிடலாம். இப்போ நம்ம பச்சை பயிரை வறுத்துடலாம். பச்சைப்பயிர் வறுபடுறத கண்டுபிடிக்க முடியாது, அது நல்ல மனம் வரும் நீங்கள் வறுக்கிறப்ப. அந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நான் அரிசி போட்டிருக்கேன், அரிசி நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி நல்லா பொரியவும் நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ பாருங்கள், எல்லா அரிசியும் ஓரளவுக்கு பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிடலாம்.
இப்போ நம்ம வச்சிருக்க முந்திரி, பாதாம், கடலைப்பருப்பு 3யுமே வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க எல்லாமே ஓரளவுக்கு ரோஸ்ட் ஆயிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம கடைசியாக சுக்கையும் ஏலக்காவையும் போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கிடலாம். சாஃப்ட் பண்ணிடுங்க, இருக்க சூடே போதும். இப்போ பாருங்கள் நம்ம எல்லாத்தையுமே வறுத்து எடுத்து வச்சாச்சு. இப்போ நல்லா ஆற வச்சுட்டு இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஆற வச்சுருங்க. ஆற வச்சுட்டு நம்ம ரைஸ் மில்லில் கொடுத்து அரைச்சிக்கலாம். நீங்கள் மிக்சியில் அரைச்சிங்கன்னா அவ்வளோ மாவாக நம்மளுக்கு கிடைக்காது. நான் ரைஸ் மில்லில் அரைச்சிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இங்கே பாருங்கள் நம்ம வறுத்த சத்து மாவெல்லாம் மில்லில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. நல்லா மணமாக சூப்பராக இருக்குது. நீங்கள் ரைஸ் மில்லேருந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தோடனே இந்த மாதிரி வீட்டில் நியூஸ் பேப்பர் விரித்து நல்லா காய விட்டுருங்க. ஏன்னா சூடாக இருக்கும். அந்த சூடெல்லாம் ஆறுற பிறகு தான் நீங்கள் ஸ்டோர் பண்ணணும். அந்த சூடோடு ஸ்டோர் பண்ணிங்கன்னா ஒரு மாதிரி சீக்கிரத்துலேயே நீர்த்து போய் கெட்டு போன மாதிரி ஆயிரும் வேர்த்து. இப்போ வந்துட்டு நீங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தோடனே நீங்கள் இந்த மாவை ஜலிச்சு எடுத்து வச்சுக்கணும். எதுக்குன்னா இங்கே பாருங்கள், நான் வந்துட்டு இதை ஜலிச்சு எடுத்திருக்கேன். இவ்வளோ பூமி குருணை எல்லாம் அதில் இருந்துச்சு. இங்கே பாருங்கள், நம்ம கோதுமை, மக்காச்சோளம் எல்லாமே போடுறோம். அதில் உமி எல்லாமே இருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுக்குறப்ப இந்த மாதிரி ஜலிச்சு கொடுங்க, இல்லைன்னா செமிக்காது. இப்போ மாவை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தோடனேவும் நீங்கள் அதை ஜலிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இது எதுக்கு நான் டிஃப்ரென்ஸ் காட்டுறேன் 2 கிண்ணத்தில் வச்சுருக்கேன்னா, இப்போ இது 2க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் வித்தியாசம் நல்லா தெரியும். இது நல்லா வறுப்பட்டு அரைச்சது. இது வந்துட்டு லோ ஃப்ளேமில் நல்லா வறுப்படாமல் அரைச்ச மாவு. கலர் தெரியுது பார்த்தீங்களா? இது வெள்ளை கலரில் பச்சை வாசனையோடு இருக்கும். இது நல்லா பாருங்கள் ரோஸ்ட் ஆகி ப்ரௌன் கலரில் இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் நல்லா வறுப்பட்ட மாவு. மணமாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்துட்டு சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்காது, குழந்தைங்களுக்கு ஜீரணம் ஆகாது, நல்லாவே இருக்காது நீங்கள் நல்லா வறுக்கலாட்டினா. நீங்கள் இன்கேஸ் நல்லா வறுக்காமல் இந்த மாதிரி வெள்ளையாக இருந்துச்சுன்னா நீங்கள் பயப்பட தேவையில்ல. இந்த மாவை கடாயில் அது மாதிரி கொட்டி லோ ஃப்ளேமில் நல்லா இந்த கலர் வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க, சரியாயிரும். இப்போ அவ்வளோதான், நம்ம சூப்பரான சத்து மாவு ரெடி. இது எப்படி நம்மளோட குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற ரெசிபியை வந்துட்டு நான் இன்னொரு வீடியோவில் நான் போடுறேன். எல்லாருமே வீட்ல கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.